செஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதுதான் ஃபைனல் செஷன் இந்த மிக்சிங்கில். இது வரைக்கும் நம்ம ஒரு 6 பார்ட்ஸை கலந்து வந்திருக்கோம். என்னங்கிறத நம்ம சொல்லுவோம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம அதை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். கண்களை மூடி தலையை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. இந்த செஷனை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டவரை நீங்கள் ஞானத்தை தாங்க. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவளாக இருந்தால் ஆண்டவரை உங்களை நோக்கி கூப்பிட்டா நீங்கள் ஞானத்தை தரீங்களே. எங்களுக்கு ஞானத்தை தாங்க கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்காக ஓட எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிக்சிங் எங்கே ஆரம்பித்தது? நம்மள பல பேர் இந்த ப்ளகின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது தான் மிக்சிங் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. இந்த ப்ளகின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது ஒரு பார்ட்டு தான். மிக்சிங் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இப்போது நான் தான் ஒரு கிளைண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு என்னோடய வேவ் ஃபைல்ஸ்லாம் நான் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அந்த ஃபைல்ஸ்லாம் சென்ட் பண்ண போகிறேன். நீங்கள் தான் ஒரு மிக்ஸ் இன்ஜினியர், மாஸ்டரிங் இன்ஜினியர்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃபைல்ஸ்லாம் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். இப்போ சென்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் ஒரு புது செஷன் ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா, அங்கேருந்தே மிக்சிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ மிக்சிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகினோன்னு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு எம்டி ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த ட்ராக்ஸை நேம் பண்ணுறீங்க. இப்போ டவுன்லோட் பண்ண ட்ராக்ஸ் எல்லாத்தையும் அதுக்குள்ளே வச்சுக்கிறீங்க. புது செஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு அதே மாதிரி நேம் கொடுத்துட்டு ஃபோல்டரோட லொக்கேட் பண்ணிவிட்டு என்ன டெம்போ, என்ன ஸ்கேல், இது வீடியோக்கா இல்லை ஆடியோக்கா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கிறீங்க. வீடியோக்குன்னா என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, 48 கிலோ ஹெர்ட்ஸில் இருக்கணும், 24 பிட் சாம்பிள்ஸ் இருக்கணும். ஆடியோக்குனா 44.1 கிலோ ஹெர்ட்ஸில் 16 பிட் இருந்தாலே போதும். அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு இப்போ வந்த ப்ராஜெக்டை, ஃபைல்ஸை, அந்த ட்ராக்ஸை என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்டுக்குள்ளே இம்போர்ட் பண்ண போகிறீங்க. இதுதான் ஸ்டெப் நம்பர் 1, இம்போர்ட்டிங் ட்ராக்ஸ். ஸ்டெப் நம்பர் 1 இம்போர்ட்டிங் ட்ராக்ஸ் எல்லாம் உள்ளே இம்போர்ட் பண்ணிட்டீங்க. இம்போர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஸ்டெப் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்லாம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ட்ராக்ஸை இம்போர்ட் பண்ணுறீங்க. நம்பர் 2 பார்த்திங்கன்னா ஸ்டெப் நம்பர் 2, இது நேமிங். இன்கேஸ் அவங்க சரியாக நேம் பண்ணலன்னா அதை நேம் பண்ணுறீங்க. உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நேம் பண்ணுறீங்க. அதை அரேஞ்ச் பண்ணுறீங்க. ட்ரம்ஸ் எல்லாம் ஒரு பகுதி, கிக்கு ஒரு, ஸ்னாரு, ரிம்மு, டாம்பரின், இந்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறீங்க. அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அடுத்தது வோக்கல்ஸ், அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு எது ஃபீஸிபிளோ அப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சில பேர் வோக்கல்ஸை சென்டராக வச்சுருப்பாங்க, சில பேர் வோக்கல்ஸை ஃபஸ்ட்டு வச்சுட்டு ட்ரம்ஸை லாஸ்ட் வச்சுருப்பாங்க. எது உங்களுக்கு வசதியோ நீங்கள் வச்சுக்கலாம். அந்த பேட்டர்னை இனி ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் இன்கேஸ் ஒரு 1 or 2 இயர்ஸ் கழித்து உங்களுக்கு ஒரு பழைய ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு தெரியும் ட்ரம் செக்ஷன்லாம் எங்கே இருக்கும், கீபோர்ட் செக்ஷன்ஸ்லாம் எங்கே இருக்கும், வோக்கல் செக்ஷன்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீ ஒரே பேட்டர்ன்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறீங்க த்ரூ அவுட். அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா கலர் கோடிங் பண்ண போகிறீங்க. ஸோ கலர் கோடிங்கும் அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கலர் கோடு வச்சுக்கோங்க. ட்ரம்ஸ்னால் ஓகே, ட்ரம்ஸ்னால் எப்போ இந்த கலர் கோடு தான் என்னுடைய ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ண போகிறேன். பேஸ் கிட்டாரா, ஓகே, இந்த கலர் கோடு தான் அந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் பேஸ் கிட்டார் ரெட் கலரில் தான் இருக்கும். ஸோ எனக்கு ரெட் கலர் பார்த்தோன்னே தெரியும் அது பேஸ் கிட்டார்னு. சரியா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்குன்னே ஒரு கலர் கோடிங் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஸ்டெப் நம்பர் 2, நேமிங், அரேஞ்சிங் அண்ட் கலர் கோடிங். சரிங்களா? ஸோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் முடிச்சிட்டிங்க. இப்போ அடுத்து ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 3க்கு பேர் எடிட்டிங் அண்ட் காம்பிங். எடிட்டிங் அண்ட் காம்பிங்கில் என்ன பண்ண போகிறீங்க, முக்கியமாக மேனுவல் ரெக்கார்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஃபேடின், சின்ன ஃபேட் அவுட் கொடுக்க போகிறீங்க. ஒரு அக்கோஸ்டிக் கிட்டார் டேக்கு, எலக்ட்ரிக் கிட்டார் டேக்கு, வோக்கல் டேக்கு, பேக்ரவுண்ட் வோக்கல்ஸ் டேக்கு, இது எல்லாத்துலேயுமே எல்லாமே மேனுவல் தானே. இது எல்லாத்துலேயுமே அந்த சைலண்ட்டான இடத்த எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன ஃபேடின், ஃபேட் அவுட் கொடுத்துருங்க. சாங் ஃபுல்லாக கேளுங்க. எங்கேயாச்சும் தப்பாக இருக்குது, 2-3 ட்ராக் அமைச்சிருக்காங்க, வோக்கலுக்கே 2-3 ட்ராக் இருக்குது, ஆனால் ஒரு இடத்துல தப்பாக இருக்குன்னா ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த இடத்த ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல டேக் இருக்கிறத நீங்கள் எடுத்து ஸ்ப்ளைஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் கட் பண்ணதை சேர்க்கும் போது கிராஸ் ஃபேட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 சேனலையும் செலக்ட் பண்ணி எக்ஸல் எடுத்தீங்கன்னா கிராஸ் ஃபேட் ஆயிரும். அதுக்கப்புறம் இதுக்கு பேர் தான் எடிட்டிங் அண்ட் காம்பிங். இது ஸ்டெப் நம்பர் 3, எடிட்டிங் அண்ட் காம்பிங். ஓகேங்களா? ஸ்டெப் நம்பர் 4, கெயின் ஸ்டேஜிங். கெயின் ஸ்டேஜிங்னா என்னன்னு நம்ம சொன்னோம்,
-6 dB அப்படிங்கிறத நம்ம வந்து ஹெட்ரூம் செக்ஷனாக வச்சுக்கிறோம். ஹெட்ரூம்ங்கிறது இந்த -6 dBயோ இல்லை மேக்ஸிமம் வந்து உங்கள் சாங்கில் வந்து மாஸ்டர் பஸ்ஸில் மேக்ஸிமம் எவ்வளோ ரீச் ஆகுதோ அங்கேருந்து 0 எவ்வளோ தூரம் இருக்கோ அதுதான் ஹெட்ரூம். ஸோ உங்கள் மாஸ்டர் பஸ்ஸு -6 dB தாண்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ட்ராக் -6 dB தாண்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் தாண்டுற மாதிரி இருந்தாலோ இல்லை ரொம்ப வால்யூம் லோவாக இருந்தாலோ இன்புட் கெயின் அப்படிங்கிற அந்த சின்ன டயல் நாபை வந்து உங்கள் ப்ரிஃபரன்ஸில் போய் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபேடர் எல்லாமே 0 பொசிஷனில் தான் இந்த கெயின் ஸ்டேஜிங் முழுக்க இருக்க போகுது. இருந்துட்டு நீங்கள் என்னத்தை செக் பண்ண போகிறீங்கன்னா எல்லாமே -6 dBக்குள்ளே தான் இருக்குது, ரொம்ப லோவான வால்யூமும் வரல அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்க போகிறீங்க. இதுதான் கெயின் ஸ்டேஜிங். இப்போது 4 ஸ்டெப் முடிஞ்சிச்சு. 1 இம்போர்ட்டிங், 2 அரேஞ்சிங், 3வது எடிட்டிங் காம்பிங், 4வது கெயின் ஸ்டேஜிங், 5வது பாருங்கள் ரஃப் மிக்ஸ். ரஃப் மிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா எந்த வகையான ப்ளகின்ஸையும் யூஸ் பண்ணாமல் மாஸ்டர் பஸ்ஸோட வால்யூம் 0ல் தான் இருக்கணும். அதை நம்ம எங்கே ஃபேடரை வச்சு நவுத்தவும் கூடாது. மீதி இருக்கிற நம்மளுடைய ட்ராக்ஸோட ஃபேடரையும் பேனோட ஃபேடரையும் நீங்கள் நவுத்த போகிறீங்க. நவுத்திட்டு சச் தட் ஒரு நல்ல குவாலிட்டியான மிக்ஸை இப்போவே நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ மிக்ஸுன்னு சொன்னது 3 வகையான பேலன்ஸ்: வால்யூம் பேலன்ஸ், பேன் பேலன்ஸ், டோனல் பேலன்ஸ். இது 3ஐயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓரளவுக்கு 90% அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாட்டிக் மிக்ஸ் தேவைப்படும். மிக்சிங் ப்ரொசீஜர்லேயே இதுதான் ரொம்ப லென்த்தியான ஸ்டெப்பு. எவ்வளோ நேரம் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு பர்ஃபெக்டாக கொண்டு வரீங்களோ அவ்வளோ நல்லது. இதில் வந்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஒரு சைடு நீங்கள் லெஃப்ட்டில் வந்து ஒரு வோக்கல்ஸை பேலன்ஸ் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறது ரைட்டில் தான் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. வால்யூமும் அதை மாதிரி தான், ஒன்றுக்கு ஒன்று மாஸ்க் பண்ணாத மாதிரி வால்யூம் பேலன்ஸும் நீங்கள் பண்ணிக்கோங்க. டோனல் பேலன்ஸ் இந்த சென்ஸ் பேஸ் ரொம்ப அதிகமாகவோ மிட்ஸ் ரொம்ப அதிகமாகவோ இல்லை ட்ரிபிள் ரொம்ப கம்மியாகவோ அந்த மாதிரி எதுவும் இருக்க வேணாம். டோனலி எல்லா ஃப்ரீக்குவன்சிஸும் ஓரளவுக்கு கேட்குற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா டோனல் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிக்கணும். ஸோ இப்படி நீங்கள் ஒரு ஸ்டாட்டிக் மிக்ஸை செய்யும்போது அந்த ஸ்டாட்டிக் மிக்ஸ் தான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிற வரைக்கும் அந்த ஸ்டாட்டிக் மிக்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும், இந்த வால்யூம் நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இனி நீங்கள் ப்ளகின்ஸை ஆட் பண்ண போகிற போதெல்லாம் கெயின் ஸ்டேஜ் பண்ணிக்கிட்டே வரணும். இன்புட்டும் அவுட்புட்டும் ஈக்குவலாக இருக்கான்னு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கம்ப்ரஸர் ஆட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதை நான் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு கெயின் கம்ப்ரஸரில் உள்ள மேக்கப் கெயினை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நான் கெயின் ஸ்டேஜுக்கு என்ஷூர் பண்ணிகிட்டே வரணும். இப்போ நான் 5 ஸ்டெப்பு முடிச்சிட்டேன். 6வது ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ப்ளகின்ஸ். ஈக்குவலைசர் போடுறோம், கம்ப்ரெஷன் பண்ணுறோம், பண்ணிவிட்டு ஈக்குவலைசரில் எங்கே இந்த ஃப்ரீக்வன்சிலாம் தேவையில்லையோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறோம், தேவையான ஃப்ரீக்வன்சிஸ்லாம் ஆட் பண்ணுறோம். ஆடிங் வந்து ரொம்ப ரேரான சிச்சுவேஷனில் தான் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன். டைனமிக்கலாக ரொம்ப சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கம்ப்ரெஷன் பயன்படுத்திக்கலாம். மெயினாக இந்த 2 ப்ளகின் தான், 2 டூல்ஸ் தான் ஒரு மிக்ஸ் இன்ஜினியரோட ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த 2 டூல்ஸை வச்சே நீங்கள் என்ன பண்ணலான்னா நல்ல ஒரு மிக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக் ப்ளகின்ஸே கொஞ்சம் நல்ல ஸ்டாக் ப்ளகின்ஸ் தான் நம்மளோட DAWலாம் வருது இப்போலாம். அதனால் நீங்கள் ஸ்டாக் ப்ளகின்ஸை வச்சு மியூசிக் பண்ண முடியுமோங்கிற ஒரு கவலைலாம் வேணாம். ஸ்டாக் ப்ளகின்ஸை வச்சு மியூசிக் பண்ணுற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நல்ல மியூசிக் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஸ்டாக் ப்ளகின்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டாக் ப்ளகின்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா தேர்ட் பார்ட்டி ப்ளகின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ராதர் தேர்ட் பார்ட்டி ப்ளகின்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் அதே தேர்ட் பார்ட்டி ப்ளகின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் ஸ்டாக் ப்ளகின்ஸ் கற்றுக்கிறது நல்லது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டாக் ப்ளகின்ஸை வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போது நம்ம இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ப்ளகின்ஸ் 6வது ஃபேஸும் முடிஞ்சிச்சு. இப்போ 7வது, இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ், ஸ்வீட்டனிங் அண்ட் ஆட்டோமேஷன். ஸ்வீட்டனிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ட்ராக்ஸ் எல்லாத்துக்கும் நான் வந்து டைம் பேஸ்ட் எஃபெக்ட்ஸான ரிவர்பும் டிலேஸும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது என்னென்னா சில பேராமீட்டர்ஸை நான் ஆட்டோமேட் பண்ண போகிறேன். அந்த ஆட்டோமேஷன் நடக்கும்போது அந்த பேராமீட்டர்ஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அது எப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வீடியோக்கு முன்னால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஒரு 2 ரிவர்ப் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எப்படி ஆட் பண்ணேன்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் ஏதாவது ஒரு ட்ராக்கில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் சேனல்னு வரும். எஃபெக்ட்ஸ் சேனலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு எஃபெக்ட்ஸ் சேனல் க்ரியேட் ஆயிரும். அதில் உங்களுக்கு என்ன ரிவர்ப் வேணுமோ நீங்கள் ரிவர்ப் செலக்ட் பண்ணிவிட்டு அதை இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதான்.
இப்படி தான் நான் க்ரியேட் பண்ணினேன். இது ரெண்டுக்குமே நான் கலர் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டேன், கலர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் க்ரியேட் பண்ணதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ என்னுடைய பஸ் சேனல் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஆக்ஸ் சேனல், அதுக்கும் நான் என்ன பண்ணினா ஒரு க்ரீன் கலர் நான் கொடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், இதுதான் நான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஏருங்கிற ரிவர்ப் போட்டுக்கிட்டு அதில் எனக்கு என்ன ப்ரீசெட் வேணுமோ அந்த ப்ரீசெட் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போதைக்கு சேம்பர் 4ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீசெட் இருந்துச்சு, அந்த செலக்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கு ஹால் ரீவர்ப் அப்படிங்கிற பேர் கொடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு வோக்கல்ஸுக்கான ரீவர்ப் ஒன்று தேவைப்பட்டுச்சு, அதனால் பேலட் வோக்கல் ஹால் அப்படிங்கிற ப்ரீசெட் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு வோக்கல் ரீவர்ப்னு இப்போதைக்கு நான் பேர் வச்சுருக்கேன். இன்கேஸ் வந்து இதில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நான் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலைசர் போட்டு வச்சுருக்கேன். எதுக்கு இந்த ஈக்குவலைசர் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 2 ஈக்குவலைசரும் ஒரே ஈக்குவலைசர் தான், ஜஸ்ட்டு காப்பி தான். இப்போது ரிவர்பை நீங்கள் ஆட் பண்ண நீங்கள் நினச்சி பாருங்கள், லோ ஃப்ரீக்வன்சியும் அஃபெக்ட் பண்ண போது, ஹை ஃப்ரீக்வன்சியும் அது அஃபெக்ட் பண்ண போகுது. என்னுடைய வோக்கல்ஸை நான் சென்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ரிவர்புக்கு, அது லோ ஃப்ரீக்வன்சியும் அஃபெக்ட் பண்ணும், ஹை ஃப்ரீக்வன்சியும் அஃபெக்ட் பண்ணும். இப்படி ரிவர்ப் வந்து நான் ஒவ்வொரு சேனல்லையும் ஆட் பண்ண ரிவர்ப் வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா பின்னால் வந்து எக்கோ மாதிரி தானே வருதும். அந்த எக்கோஸ் வந்து ஒவ்வொரு ட்ராக்லேயும் இன்க்ரீஸ் ஆக நம்மளுடைய மிக்ஸை வந்து அது ஒரு மாதிரி மட்டினஸ்ஸாக ஆக்க ட்ரை பண்ணும். ஸோ அதனால் எனக்கு இந்த லோ ஃப்ரீக்வன்சிலாம் ரிவர்பில் வேணாம், ஹை ஃப்ரீக்வன்சிலாம் ரிவர்பில் வேணாம். எனக்கு கிட்டத்தட்ட மிட் ஃப்ரீக்வன்சி இருந்தால் போதும் ரிவர்பில். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ஈக்குவலைசர் போட்டுட்டு லோஸ் எல்லாம் ஓரளவு கட் பண்ணிக்கிறேன், ஹைஸ் எல்லாம் ஓரளவு கட் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 150 ஹெர்ட்ஸ் வரைக்குமே லோஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஹைஸையும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கட் பண்ணனால எனக்கு என்ன ஆகுனா என்னோடய ரிவர்ப் சேனலில் மட்டும் லோஸ் ஹைஸ் எதுவுமே இருக்காது, மிட்ஸ் மட்டும் தான் இருக்கும். என்னுடைய மிக்ஸு கொஞ்சம் கிளியராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால தான் எங்கெல்லாம் நான் எஃபெக்ட்ஸ் சேனலை யூஸ் பண்ணுறேனோ அந்த எஃபெக்ட்ஸ் சேனல் யூஸ் பண்ணுறது, அதாவது ரிவர்பு, டிலே, இந்த மாதிரி 2 ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணுறனோ அந்த இடத்துலலாம் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஈக்குவலைசர் போட்டுட்டு லோஸையும் ஹைஸையும் கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு ரிவர்ப் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, மல்டிபிள் ரிவர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம். 2 சேனலாக யூஸ் பண்ணணும்னு மட்டும் கிடையாது, ஒரே சேனலில் நீங்கள் என்ன பண்ணலான்னா சீரீஸில் ரிவர்ப் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு எஃபெக்ட் க்ரியேட் பண்ணும். சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிங்கன்னா நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை காட்டுறதுக்கு ஒரு நல்ல வழி. அதே மாதிரி ரிவர்பை நீங்கள் யூஸ் பண்ணுறதுப்போ ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. மானிட்டர் ஸ்பீக்கரில் அவ்வளோ அக்யூரேட்டாக எவ்வளோ ரிவர்ப் வேணும் அப்படிங்கிறது வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் வச்சுக்கிட்டு ஓகே எனக்கு இந்த ரிவர்ப் போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ரிவர்பை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போது இந்த ப்ரீ டிலேங்கிறது எதுக்கு நம்ம சொன்னோம் ஞாபகம் இருக்குங்களா? ரிவர்புக்கும் ஒரிஜினல் ட்ரைக்கும் ஒரிஜினல் வெட் சவுண்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த டைமை வந்து டினோட் பண்ணுறது தான் அந்த ப்ரீ டிலே. சரிங்களா? இந்த டிலேவை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அதே மாதிரி லென்த்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நான் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ட்ரு பண்ணும்போது இதனால் என்ன கிடைக்கும்னா ஒரு வேர்டுலேருந்து அடுத்த வேர்டுக்கு போகும்போது இடையில அந்த ரிவர்ப் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காத மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செட் பண்ணிக்கலாம். ஒரு வேர்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பாடுறேன் அப்படின்னா அந்த வேர்டு முடிஞ்சு அடுத்த வேர்டு தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த ரிவர்ப் முடிஞ்சிடணும். இது அப்படியே பில்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வேர்டுக்கான ரிவர்ப் வரும். அடுத்த வேர்டுக்கான ரிவர்ப் அப்படியே ரிவர்ப் வந்து பில்ட் ஆகி உங்கள் சாங் வந்து ரொம்ப மட்டி ஆயிரும். அதனால் இந்த வேர்டிங்ஸ் ஆனதோ இல்லை இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நோட்ஸ்க்கானதோ அந்த ஃப்ரேஸ் முடிஞ்சோடனேயே அந்த அடுத்த ஃப்ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அந்த ரிவர்ப் கட் ஆகிற மாதிரி நீங்கள் ஒரு டைம் செட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுக்கு பேர் தான் டெய்ல் அப்படின்னு சொல்கிறது. இந்த டெய்ல் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் இது ரிவர்ப் ஆகி முடியுது, அந்த ஃபீட்பேக் முடியுதுங்கிறது தான் அந்த டெய்லுங்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போது சரி பண்ணி ஓரளவுக்கு நல்ல ஒரு ரிவர்பை வந்து அப்ளை பண்ண போகிறோம். வோக்கல் ரிவர்ப் நான் எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வோக்கல்ஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சில இடத்துல சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து மிட்டில் ப்ளே ஆகுதுல்ல, அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த லைட்டாக அந்த வோக்கல் ரிவர்ப் நான் கொடுத்துக்க போகிறேன். அது ரொம்ப ட்ரையாக இல்லை அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? நம்ம ட்ரை பண்ணலாமா?
செய்யும் தேவன் என்னோடு என்றும் இருக்கிறீர். காயங்களை குணமாக்கினீர், கரங்களால் என்னை சுகமாக்குமே. அதிசயம் செய்யீர், கரங்களால் என்னை சுகமாக்குமே. அதிசயம் செய்யும் தேவன் என்னோடு என்றும் இருக்கிறீர். காயங்களை குணமாக்கினீர், கரங்களால் என்னை சுகமாக்குமே. நீ நல்ல தேவனே, உம்மை நம்புவேன். நீ பெரிய தேவனே, உம்மை நம் தேவன் அல்லவா? இன்று என் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஓர் அற்புதத்தை செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவீர்களா? அதிசயம் செய்யும் அற்புதங்களை அதிசயங்களையும் செய்கிற தேவன் நம் தேவன் அல்லவா? இன்று என் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவீர்களா? காயங்களை குணமாக்கினீர், கரங்களால் என்னை சுகமாக்குமே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் இயேசுவே. நீர் மாத்திரம் போதும்,
ஓ நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. போதும் இயேசுவே நீர் அற்புதங்களே, அதிசயம் இன்று என் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவீர்களா? அதிசயம் செய்யும் தேவன் என்னோடு கரங்களால் என்னை சுகமாக்குமே. அதிசயம் செய்யும் தேவன் என்னோடு
மாற்றமே மாற்றமே நீ மாற்றம் போதும் நீ மாற்றம் போதும் நீ மாற்றம் போதும் நீ மாற்றம் போதும் இயேசுவே நீ மாற்றம் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ரிவர்ப் செட் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரிவர்ப் மட்டும் இல்லை, ரிவர்ப் நான் வைக்கும்போது நிறையா டிஃப்ரென்சஸ் வந்து நான் ஃபீல் பண்ணேன். இந்த வோக்கல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க மூச்சு விடுற சத்தம்லாம் ரொம்ப அதிகமாக கேட்டுச்சு. பார்த்தீங்களா, நான் கொஞ்சம் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து சில சமயம் இந்த காம்பிங் ஸ்டேஜ்லலாம் இந்த அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டான விஷயமா இருக்கும். இப்போ ஏன் நல்லா கேட்குது அப்படின்னா, நீங்கள் ஈக்குவலைசர்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க, தேவையில்லாத லோ ஃப்ரீக்வன்சிலாம் பண்ணியிருக்கீங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஃப்ரீக்வன்சி ரிமூவ் பண்ணனால மீதி இருக்க தேவையில்லாத ஃப்ரீக்வன்சிலாம் நம்மளுக்கு இந்த மூச்சு விடுறது, இந்த புசு புசுன்னு காற்று வர மாதிரி சத்தம், இந்த வாயை எப்படி இப்படி செய்கிறது, பாட்டு பாடுறதுக்கு மேலே வாங்க, அதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா க்ளீனாக கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து ரீவர்ப் பண்ணும்போது நிறைய நம்ம டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணேன். அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில சத்தங்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ரைடு வந்து அதிகமாக கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. ஸோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணினேங்கிறத மட்டும் சும்மா ப்ரீஃபாக நான் சொல்லிடுறேன். எதெல்லாம் மெயினான சென்டரில் பாடுதோ அதெல்லாம் நம்ம வந்து ரிவர்ப் அப்ளை பண்ணக்கூடாது, வோக்கல்ஸை தவிர. சரிங்களா. இப்போ சென்டரில் என்னென்ன பண்ணும் அப்படின்னா, மெயினானது வந்து கிக்குக்கு, அதாவது பேசி விஷயங்களில் நீங்கள் ரிவர்ப் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்கள் பிரச்சனைகள் அதிகமாக்கிக்கிட்டே போகும். அதனால் பேசியாக இருக்கிற எந்த விஷயத்துலையும் ரிவர்ப் ஆட் பண்ணாதீங்க. சரிங்களா. ஸோ கிக்கில் நான் ரிவர்ப் ஆட் பண்ணக்கூடாதுங்கிறது ரூலோ லாவோ அந்த மாதிரிலாம் கிடையாது. பண்ணால் ப்ராப்ளமாக இருக்கும். ப்ராப்ளமை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும்னா நீங்கள், இல்லை எனக்கோட பாட்டுக்கு ரிவர்போட தான் கிக்கு வேணும்னா நீங்கள் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி மீதி மிக்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நான் கிக்குக்கு வந்து எந்த வகையான ரிவர்பை நான் ஆட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி பேஸ் கிட்டாருக்கும் நான் ஆட் பண்ணலை. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், நான் ஏன் வந்து ஒவ்வொரு ட்ராக்லேயும் ரிவர்ப் ஆட் பண்ணேன், நேராக ட்ரம் பஸ்ஸில் போய் ஆட் பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்ட்டு. ட்ரம் பஸ்ஸில் நான் ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இண்டிவிஜுவலாக எனக்கு ஒவ்வொன்றுக்கும் நான் ரிவர்ப் அனுப்ப முடியாது, டோட்டலாக போயிடும். அதே மாதிரி ட்ரம் பஸ்ஸில் கிக்கும் இருக்குது, அதுக்கும் சேர்த்து ரிவர்ப் ஆட் ஆயிரும். அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் ரிவர்ப் ஆட் பண்ணிக்கிட்டு தனியாக இந்த ஸ்னாருக்கெலாம் கொஞ்சம் அதிக ரிவர்ப் இருக்கும். ஸ்னார் அடிக்கிறத கேளுங்களேன். பார்த்தீங்களா, ஒரு ரிவர்ப் முடிச்சு அடுத்த ரிவர்ப் வரத்துக்குள்ளே அந்த ரிவர்போட டெய்ல் வந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஒவ்வொன்றிலையும் செட் பண்ணிக்கிட்டேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா பேக்ரவுண்ட் வோக்கல்ஸ் வந்துக்கிட்டேன். பேக்ரவுண்ட் வோக்கல்ஸ் முன்னாடி லீட் வோக்கல்ஸ் ரெண்டு, ஒரு பேசுகிற வோக்கல் இருக்குது ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பாட்டு வோக்கல் இருக்குது. ரெண்டுலேயுமே வந்து வோக்கல் ரிவர்ப் மட்டும் தான் வச்சுருக்கேன். இப்போ இதை நான் பண்ணும்போதில் என்னோடய ஹெட்ஃபோன்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு எவ்வளோ ரிவர்ப் வேணும் அப்படிங்கிறத வந்து ஒரு இடத்துல நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தால் கொஞ்சம் ரிவர்ப் அதிகமாக கேட்குதில்ல, அங்கேயே நான் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். ரிவர்ப் வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும். ஒவ்வொரு ட்ராக்ஸ்லையும் ரிவர்ப் இருக்கும்ல, அது எல்லாம் சேர்த்து பெரிய டிஃப்ரென்ஸை வந்து ஏற்படுத்தும். இப்போ நான் போட்டுட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணுறேன், எப்படி இருக்குங்கிறத கேளுங்களேன். தெரிஞ்சுக்கலாம் அந்த ரிவர்போட டெய்லு. ஸோ அந்த மாதிரி ரிவர்ப் இருக்கும். அந்த ரிவர்ப் வந்து நம்மளுக்கு பிளெண்ட் ஆகி கேட்கும்போது நல்ல ஒரு எஃபெக்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேக்ரவுண்ட் வோக்கல்ஸில் மட்டும் நான் 2 ரிவர்பையும் பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் அது பெருசாக இருக்கலாம், ஸ்பேஷியஸாக இருக்கலாங்கிறனால. மெயினான ஃப்ளூட்டெல்லாம் கொஞ்சம் ஸ்வீட்டான டோன்ஸ் தானே. ஸோ அதனால் அதுக்கு வந்து நான் வோக்கல் ரிவர்ப் வச்சுக்கிட்டேன். வயலினுக்கு வோக்கல் ரிவர்ப், ஏன்னா வயலின்லாம் சீரியஸாக சென்டரில் வருது. க்ளீன் கிட்டார் இருக்குது, அந்த க்ளீன் கிட்டாருக்கு நான் ஹால் ரிவர்ப் வச்சுக்கிட்டேன். மீதி இண்டிவிஜுவலாக நான் பஸ்ஸில் ப்ராசஸிங் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலில் ட்ராக்ஸில் வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இப்போ நான் எலக்ட்ரிக் கிட்டார் ட்ராக்கில் நான் வந்து ரிவர்ப் போட்டேன்னா அது கார்ட்ஸு வாசிக்கிற அந்த எலக்ட்ரிக் கிட்டாருக்கும் ரிவர்ப் அப்ளை பண்ணிவிடும்.
ஸோ அது வந்து எனக்கு தேவையில்ல. எனக்கு லீடு கிட்டாருக்கு மட்டும் ரிவர்ப் இருந்தால் போதும் அப்படிங்கிறனால நான் லியராக என்ன பண்ணிட்டேன்னா ட்ராக்ஸுக்கு வந்து அங்கே நான் ரிவர்ப் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். தான் நான் பண்ணேன். அதே மாதிரி க்ளீன் கிட்டாரில் வந்து பார்த்திங்கன்னா பேஸியாக கேட்டுருந்துச்சு. நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன், ஒரு ப்ரோ EQ போட்டுக்கிட்டு லோஸை வந்து கட் பண்ணிக்கிட்டேன், லோசிங் ஹைசிங் பண்ணிக்கிட்டேன் இந்த க்ளீன் கிட்டாரில். ஸோ இவ்வளோ தான் இந்த ட்ராக்ஸில் இப்போதைக்கு நான் பண்ணியிருக்கேன். இதே வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ரிவர்ப்க்கான. அடுத்து வந்து டிலேஸ் யூஸ் பண்ணலாம். எல்லா ட்ராக்ஸ்லேயும் ரிவர்ப் யூஸ் பண்ணணும், எல்லா ட்ராக்ஸ்லேயும் டிலேஸ் பண்ணணும் கிடையாது. ஏன் இந்த ரிவர்ப்ஸ் டிலேனா நம்ம ஏற்கனவே பல வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ரிவர்ப் வந்து ட்ராக்ஸை வந்து முன்ன பின்ன நவுத்தக்கூடிய ஒரு எஃபெக்டை கொடுக்கும். அதிகமாக ரிவர்ப் இருந்தால் பின்னாடி கேட்கும், கொஞ்சமாக ரிவர்ப் இருந்தால் முன்னாடி கேட்கும். சரிங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் நான் வந்து பிளான் பண்ணி பின்னால் ஷிஃப்ட் பண்ணுறேன். சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை முன்னால் வச்சுருக்கேன். எதெல்லாம் முன்னால் வச்சுருக்கேன், என்னோடய கிக்கு, என்னுடைய பேஸ்லாம் முன்னாடி வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லீடு வோக்கல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் வோக்கல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நான் கொஞ்சம் எல்லாத்தையும் என்னுடைய மிக்ஸில் புஷ் பண்ணுறதுக்கு ரிவர்ப்ஸை நான் வந்து பயன்படுத்திக்கிறேன். சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் டிலேஸ் எல்லாத்துலேயும் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. சில ட்ராக்ஸில் மட்டும் ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிலே பார்க்கலாமா. ஸோ அதனால் ஒரே ஒரு டிலே மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து அனலாக் டிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே செட்டிங் தான், லாங் அண்ட் ஸ்பேஸின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங் வச்சுருந்துச்சு, டிஃபால்ட் செட்டிங். அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வித்தை வந்து ஸ்டீரியோங்கிறத பிங் பாங்னு மாற்றிட்டேன். பிங் பாங்னா லெஃப்ட் ரைட்டுன்னு மாறும். இந்த இடத்துல LCR அப்படிங்கிறது சென்டருங்கிறது வந்து மோனோ டிலேவாக இருக்கும். நீங்கள் LR ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா அது ஸ்டீரியோ டிலேவாக பிங் பாங்காக கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டிங் வச்சுட்டு இதெல்லாம் எதுவுமே நான் ஆல்ட்ரு பண்ணலை. ஃபேக்டர்ஸ் இனர்ஷியா மட்டும்லாம் லைட்டாக ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். இது எப்படி கேட்குதுன்னு பாருங்களேன். இது நான் மெயினாக எனக்கு இந்த டிலே வந்து அந்த ஒரு டாக்கிங் ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு யோசனையாக இருந்துச்சு. ஸோ அதில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். இப்போ இந்த ட்ராக்கு தான் அந்த பேசுகிற ட்ராக்கு. அந்த ட்ராக்கில் அனலாக் டிலே ஆட் பண்ணியிருக்கேன். இதை பேசுகிற இடத்துல போட்டு பார்ப்போம் நம்ம எப்படி கேட்குதுன்னு. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறது நம் தேவன் அல்லவா. இன்று என் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவீர்களா. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவீர்களா. இன்று என் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவீர்களா. நம் தேவன் அல்லவா. இன்று என் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவீர்களா. அதிசயம் செய்யும் தேவன் என்னோடு என்றும் இருக்கிறீர். காயங்களை நம் தேவன் அல்லவா. இன்று என் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவீர்களா. அதிசயம் நம் தேவன் அல்லவா. இன்று என் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவீர்கள். பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் மாத்திரம் இயேசுவே. உம்மை பாடி உயர்த்துகிறோம். Thank you Jesus. குணமாக்கினீரே. சேர்ந்து பாடுவோம். கரங்களால் என்னை சுகமாக்குமே.
ஃப்ரெண்ட்ஸ், கேட்டிங்களா? ஸோ அந்த இடத்துல இப்போதைக்கு எனக்கு டிலே போதும், வேறு எங்கேயும் டிலேஸ் தேவைப்படுங்கிற மாதிரி தோணலை. நம்ம இந்த எலக்ட்ரிக் கிட்டாரோட பீஸ் ஒன்று வரும், அங்கே வேணால் நம்ம கிட்டாரில் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. இருங்க, நம்ம எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இங்கே தான். எனக்காய் சிலுவை எனக்காய் எனக்காய் சிலுவையை சுமந்து என்னை ரத்தத்தால் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் மாத்திரமே இயேசுவே. உம்மை பாடி உயர்த்துகிறோம். Thank you Jesus. குணமாக்கினீரே. சேர்ந்து பாடுவோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் மாத்திரமே இயேசுவே. உம்மை பாடி உயர்த்துகிறோம். Thank you Jesus. குணமாக்கினீரே. சேர்ந்து பாடுவோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் மாத்திரமே இயேசுவே. உம்மை பாடி உயர்த்துகிறோம். Thank you Jesus. குணமாக்கினீரே. கரங்களால் என்னை சுடராய் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் மாத்திரமே இயேசுவே. உம்மை பாடி உயர்த்துகிறோம். Thank you Jesus. காயங்களை குணமாக்கினீரே. சேர்ந்து பாடுவோம். கரங்களால் என்னை சுகமாக்குமே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். நீ மாத்திரம் போதுமே. ஓ
ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ரிவர்ப் முடிச்சிட்டோம், டிலே முடிச்சிட்டோம். இப்போது ஆட்டோமேஷன் வந்துட்டோம். ஸோ என்ன அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயத்தை ஒரு பேராமீட்டர் செய்யணும்னு நினைக்கிறோமோ அப்போது ஆட்டோமேஷன் நம்மளுக்கு பயன்படுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வயலின்ஸை பாருங்களேன். இதை காட்டினா உங்களுக்கு நல்லா கிளியரான எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த வயலின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வயலின் ப்ளே ஆகுதுல்ல. இப்போ இந்த ப்ளே பண்ண போகிற வயலினை கேளுங்களேன். அற்புதங்களே செய்யும் தேவன் என்னோடு என்றும் இருக்கிறீர். காயங்கள் கேட்டிங்களா? ஒரே வயலின் தான். ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் பாட வேண்டியது, செகண்டில் வந்து சைடில் நம்மளுக்கு தேவைப்பட வேண்டிய வயலின்ஸ். ஆனால் அது ஒரே ட்ராக்காக இருக்குது. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலைன்னா, 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஆப்ஷன் இதை டூப்ளிகேட் பண்ணி சைடெல்லாம் தனியாக சென்டர்லாம் தனியாக வச்சுக்கிட்டு பேன் பண்ணும்போது சென்டர்லையும் சைடு தேவையானதை சைடில் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு என்ன பண்ணணுன்னா, இப்போ இந்த பர்டிகுலர் பொசிஷன் பாருங்களேன். இந்த பர்டிகுலர் போர்ஷனில் ஃபஸ்ட்டு வர இந்த போர்ஷன் வந்து லெஃப்ட்லேயும் அடுத்த வர போர்ஷன் ரைட்டில் பேன் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவீங்களே, இதை இன்னொரு டூப்ளிகேட் பண்ணி அதை லெஃப்ட்டில் ரைட்டில் பேன் பண்ணணும். ஸோ எத்தனை டூப்ளிகேஷன் பண்ணுறது, எத்தனை ட்ராக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டே போகிறது, அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஆட்டோமேஷன் நம்மளுக்கு பயன்படும். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் எனக்கு ரிவர்ப் ஆட் பண்ணும், எனக்கு டிலே ஆட் பண்ணும், ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் வால்யூம் ஏறி இறங்கணும், இந்த மாதிரி எந்த பேராமீட்டர்ஸ் ஆல்டர் பண்ணாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக ஆல்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஆட்டோமேஷனை பயன்படுத்திக்கலாம். இப்போ சிம்பிளாக நான் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பேனிங் இருக்குல்ல. இப்போ நான் இதை ஆட்டோமேட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணிக்கிறேன்னா, இதை சென்டரில் கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, கொண்டு வந்துக்கிட்டேன்னா இப்போ இந்த ஆட்டோ ஆஃப் பண்ணுறதுல நான் வந்து ரைட் அப்படின்னு வச்சுக்கிறேன், ரீடுன்னு வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ நான் எழுத போகிறேன். எனக்கு என்ன வேணும்னா, இந்த பர்டிகுலர் இடம் வந்து சென்டரில் தான் இருக்கணும். ஆனால் இந்த இடம் வந்து எனக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பேன் ஆகணும். ஸோ இந்த லைன் இருக்குல்ல, இது சென்டர் லைன். மேலே போனால் ரைட்டு, கீழே போனால் லெஃப்ட்டு. இப்போ பாருங்களேன், அதிசயம் செய்யும் தேவன் என்னோடு கேட்குதுங்களா? இப்போ பாருங்கள், சோலோ பண்ணி காட்டுறேன்.
வச்சுங்களா. இப்போ இந்த பகுதி வந்து எனக்கு லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வேணும்னு வச்சுக்கோங்களேன். தெரியுதுங்களா? மூவ் ஆகுது பாருங்களேன். என்னோடு செய்யும் தேவன் என்னோடு என்றும் இருக்கிறீர். இப்போ இந்த ஆட்டோமேஷன் நடக்கும்போது இந்த பேனை பாருங்களேன், இது ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட்டு ரைட்டு நவுந்துக்கிட்டே இருக்கும். அதிசயம் செய்யும் தேவன் என்னோடு என்றும் இருக்கிறீர். காயங்களை இந்த ரீட் எனேபிள் இருக்கனால தான் இது ரீட் பண்ணிகிட்டே வருது. இதை நான் எடுத்து விட்டேன்னா அது ரீட் பண்ணாது, சென்டர்லேயே தான் இருக்கும் பாருங்களேன். அதிசயம் செய்யும் தேவன் என்னோடு என்றும் இருக்கிறீர். காயங்களை பார்த்தீங்களா? இப்போ இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, டச்சுன்னு. இந்த டச்சு மூட நான் எனேபிள் பண்ணிவிட்டு இதில் நான் என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் அதை அப்படியே ரைட் பண்ணிகிட்டே வரும் பாருங்களேன். அதிசயம் செய்யும் தேவன் என்னோடு என்றும் இருக்கிறீர். காயங்களை குணமாக்கினீர். உம் கரங்களால் என்னை சுகமாக்குமே. நீ நல்ல பார்த்தீங்களா? இப்போ ரைட் பண்ணிட்டு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் C கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி பேனு அதே மாதிரி வால்யூமும் நான் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் இடம் வந்து ரொம்ப கம்மியாக கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக நான் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணால் பக்கத்தில் எத்தனை டிபி இன்க்ரீஸுங்கிறது காட்டும். 2.7 டிகிரி. ஓகேவா? இப்போ வால்யூம் பாருங்கள் 14.3 இருக்குது. இந்த இடம் வரும்போது 2.3 இன்க்ரீஸ் ஆகும். திரும்ப இங்கே போகும்போது 14.3 ஆகிடும். செய்யும் தேவன் என்னோடு பார்த்தீங்களா? இன்க்ரீஸ் ஆகிட்டு திரும்ப டிக்ரீஸ் ஆச்சுல்ல. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேஷனை எனக்கு எங்கே தேவையோ எல்லா இடத்துலையும் பயன்படுத்திக்க முடியும். இது மட்டும்னா இல்லை, ப்ளகின்ஸில் கூட நீங்கள் பேராமீட்டர்ஸை வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதிசயம் அப்படிங்கிற வேர்டுக்கு மட்டும் நான் டிலே ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்படி ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இதை கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இது பேர் ஒரு ஈவெண்ட், சரிங்களா? இப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸை ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா?
சரிங்களா? இங்கே தான் ஈவெண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை மட்டும் இதை எனேபிள் பண்ணிக்கிட்டு இன்சர்ட் போயிட்டு நான் ஒரு சின்ன டிலே ஆட் பண்ண போகிறேன். அதிசயம் செய்யும் தே அதிசயம் செய்யும் தே அதிசயம் செய்யும் தே அதிசயம் செய்யும் தே அதிசயம் அதிசயம் செய்யும் அதிசயம் செய்யும் தே. பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், அதுக்கு மட்டும் எஃபெக்ட் கிரியேட் வச்சுங்களா. இதுக்கு பேர் தான் ஈவெண்ட் எஃபெக்ட்ஸ். இப்போ இதில் போயிட்டு இன்னொரு ப்ரோ EQ போட்டு லோஸ் இங்கேயே இருக்குது. லோஸ் ரைட்ஸ் எனக்கு கட் பண்ணுறதுக்கு இங்கேயே ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். EQ யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதிசயம் செய்யும் தே 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 அதிசயம் செய்யும் தே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு மட்டும் நம்ம ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா? வாசிக்கிறார்களோ என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவீர்களா? அதிசயம் செய்யும் தேவன் என்னோடு என்றும். இந்த மாதிரி ஆட்டோமேஷன் நம்ம பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் இப்போது இன்னொரு ஆட்டோமேஷன் காட்டுறேன் பாருங்களேன். ஒவ்வொரு பேராமீட்டர்ஸையும் நம்ம ஆல்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னு காட்டுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த பியானோ இருக்குது பார்த்தீங்களா, அதிலக்கு ஒரு ரிவர்ப் ஆட் பண்ண போகிறேன். எங்கே ரிவர்ப் ஆட் பண்ண போகிறேன்னா, பியானோ ட்ராக்கில் எடுத்துக்கிறேன் நான். ஓகே,
ஸோ இந்த பியானோ ட்ராக் இருக்குல்ல, இது நான் சும்மா செஞ்சு தான் கேள்விப்படுறேன். இது என் ப்ராஜெக்டில் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அதுக்கு எனக்கு ரிவர்ப் வேணான்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கேன். ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ் ஒன்லி. இப்போ இந்த பியானோ பாருங்களேன். இது கூட கேட்க நல்லா தான் இருக்குது. நம்ம இந்த டிலே என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த போர்ஷனுக்கு மட்டும் டிலே வரணும், இதுக்கப்புறம் வர எந்த போர்ஷனுக்கும் டிலே வர வேணாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன பண்ணலாம், 2 ஆப்ஷன் இருக்குது. இதை டூப்ளிகேட் பண்ணிடலாம். இந்த இடத்த மட்டும் டிலே அப்ளை பண்ணிக்கிறதுக்கு ஒரு ட்ராக்கு, இந்த இடம் இல்லாத மீதியை மட்டும் ட்ராக் வச்சுக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சென்ட் பண்ணுற பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனை வந்து ஆன் ஆஃப் பண்ண போகிறேன் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணி. ஸோ எப்படி பண்ணலான்னா, இந்த பியானோவை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆட்டோ ஆஃப் இருக்குன்னு பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆட் ஆர் ரிமூவ் பேராமீட்டர்ஸ், என்னென்ன பேராமீட்டரை நான் ஆட்டோமேஷனுக்காக ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குது. ஆட் பண்ணிட்டேன். என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, சென்ட் மியூட். ஓகே, ஆட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. இப்போது சென்டை வந்து எப்போ வேணுமோ ஆன் பண்ண போகிறேன், எப்போ வேணுமோ ஆஃப் பண்ண போகிறேன். இங்கே இருக்கா. இப்போ இந்த சென்ட் மியூட்டில் 2 ஆப்ஷன் தான், ஒன்று ஆஃபு ஒன்று ஆன், அவ்வளோதான். பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஆஃப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. திரும்ப நான் காட்டுறேன் பாருங்களேன். இந்த இடத்துல ஆனில் இருக்குங்களா, இப்போது பாருங்களேன் ஆஃப் ஆயிரும் பாருங்களேன். இந்த லொக்கேஷன் வந்தோன்னே அது ஆஃப் ஆகிடும் பாருங்கள். ஓகே ஆயிடுச்சுங்களா. ஸோ இதுதான் என்னுடைய ஆட்டோமேட்டிக் பேராமீட்ரு. என்னது, அனலாக் டிலேவை நான் மியூட் பண்ண போகிறேன், மியூட் எடுக்க போகிறேன். அதுதான் ஆன் ஆஃப். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரீடில் இருக்கனால இது வந்து ஆன் பொசிஷன், இது ஆஃப் பொசிஷன். ஆன் பொசிஷன் முடிஞ்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக அதை ஆஃப் பண்ணிடும். இதில் ஃபேடெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா ஒன்று ஆனு இல்லை ஆஃப், அதுதான். இப்போது லெஃப்ட் டு ரைட்டுனா நீங்கள் பேன் பண்ணுறதுக்கு நிறைய பொசிஷன்ஸ் இருக்குல்ல. லெஃப்ட் 30, அடுத்து சென்டரு, அடுத்து ரைட் 25, ஒவ்வொரு பேராமீட்டர்ஸ் இருக்கனால நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக மேப் பண்ணலாம். இதில் அப்படி இல்லை, 2 பேராமீட்டர் தான், ஒன்று ஆனு ஒன்று ஆஃப். அதனால் உங்களால் ஸ்லைட் பண்ணிலாம் பண்ண முடியாது. ஆன் முடிச்சோன்னே ஆஃப் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த எஃபெக்ட் கூட நல்லா இருக்குது, அப்படியே இதை வச்சுக்கலாம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் நம் தேவன் அல்ல.
அற்புதத்தை செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவீர்களா? அதிசயம் செய்யும் தேவன். கேட்டுச்சிங்களா? அந்த அதிசயம் வரும்போது கரெக்டாக ரைட்டு லெஃப்டில் மட்டும் சின்ன ஒரு பேன், அவ்வளோதான். அந்த டிலே எஃபெக்ட் அது சும்மா கேட்க நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி எங்கே வேணுமோ அந்த இடம் மட்டும் ஸ்பெஷலாக டார்கெட் பண்ணி நீங்கள் ரிவர்பு டிலே இதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் இருந்துச்சுன்னா அது கேட்க நல்லா இருக்காது, மோனோட்டோனஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும்போது கேட்குற லிசனர்ஸ்க்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவாங்க, ஓஹோ நல்லா இருக்கே கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ரிவர்ப் டிலே வந்து எல்லா ட்ராக்கும் யூஸ் பண்ணுங்கிற கட்டாயம் கிடையாது, எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது, ட்ராக் ஃபுல்லாக வரணுங்கிற கட்டாயமும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ரிவர்ப் டிலேவை தேவையான ட்ராக்ஸ்க்கு மட்டும் சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணி ஒரு க்ரியேட்டிவான ஒரு எஃபெக்டை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷனில் இன்னும் நிறைய நம்ம போகலாம். பேன் இல்லாமல், வால்யூம் இல்லாமல், இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் அப்போது வேர்ஸில் வந்து சின்ன ரூமாகவும் கோரஸில் பெரிய ரூமாகவும் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம். லென்த்துங்கிற பேராமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேராமீட்டரை நீங்கள் ஆட்டோமேஷன் பேராமீட்டரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி நீங்கள் பெருசாக காட்டலாம். ஸோ நிறையா உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. க்ரியேட்டிவிட்டிக்கான இடங்கள் ரொம்ப நிறையா இருக்குது. அதை நம்ம எவ்வளோ க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய திறமை தான். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது கேட்குற லிசனர் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க. நல்லா ஒரு சூப்பரான பாடல்களை நம்ம செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல மிக்ஸை நம்ம முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மிக்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அடுத்து நான் மாஸ்டரிங் போக போகிறோம். நாளைக்கு மாஸ்டரிங் போகும்போது நிறையா மாஸ்டரிங் பற்றி பேச போகிறேன். எப்படி மாஸ்டர் பண்ணலாம், எப்படி ஒரு பிளாட்ஃபார்மை டார்கெட் பண்ணி மாஸ்டர் பண்ண போகிறோம், லவுட்னஸ் நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். ஸோ நிறையா மாஸ்டரிங் செஷன்லேயும் நம்ம பேச போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மியூசிக் பண்ணுங்கள். ஆண்டவருக்காக நம்ம எழுந்து ஓடுவோம்.